கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, ஜென்ம ராசிக்குள்ளாக ராகு பகவான், ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான். இது வந்து ஒரு அற்புதமான நிலைப்பாடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சிகளை பொறுத்த மட்டிலும் நிழல் கிரகங்கள், அது அது வந்து ஒரு ஒரு சரியான நற்பலன்களை வழங்குகின்ற கிரகங்கள் கிடையாது. என்ன இருந்தாலும் கோச்சாரம் தான், இது 10% தான். உங்கள் சுய ஜாதகப்படியும் சரியில்லாத தசாபுக்தி போச்சுன்னா தான் நீங்கள் பெருசாக பயப்படணும். நல்ல தசாபுக்திகள் போகுது, ஜாதக தசாபுக்திகள் பலமாக இருக்குன்னா பெரிதாக பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அமையாது, 4 பொண்ணு பார்க்கணும், தேவையில்லாத அந்த பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராடடான சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைகளில் இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஓவராக யோசிச்சு ஓவர் பில்டப் பண்ணி நிறைய விஷயங்களில் அகலக்கால் வச்சுருவீங்க. இந்த ஓவராக பில்டப் பண்ணி யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது தலை சிறந்த பரிகாரம். அதே போல் பருவ வயதில் வந்து பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் சொல்லணும், கும்பராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எதுவுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. இப்போ நான் சொல்கிற எல்லா பலனுமே கவனமாக இருங்கன்னு தான் இருக்கும். அதனால் விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுட்டு பாசிட்டிவான மைண்ட் தாட்டோட வெளியில் நகர்ந்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் கவனம் தேவை. ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. அப்போது உடல்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கிறதுனா மிக மிக கவனமாக இருக்கணும். நோய் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அல்லது ஏதாவது வீரியமடையும் பார்த்துருந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாதவற்றை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டு வருவீங்க. அப்போ அது குடும்பமானாலும் சரி, வெளிவட்டாரமானாலும் சரி, யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும், ஓவராக பேசுகிறத முக்கியமாக காக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். உங்கள் சுய ஜாதகப்படியும் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் தேவையில்லாத விஷயத்தில் இப்படி தான் தலையை நுழைச்சி மூக்கை உடைச்சிக்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த 1.5 வருஷத்தில் நடக்கின்றது என்றால், இல்லைனா பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டீங்க, பயப்பட வேண்டாம். அதே போல் படிப்பில் ஆர்வம் குறைகிறது, விளையாட்டுத்தனம் ஆகிறது, எதுலேயும் இந்த பட்டும் படாமல் ஜாலியாக இருக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறது, அல்லது அந்த பொறுப்பு குறைஞ்ச மாதிரி, நல்ல பையன் தான் ஏன்னு தெரில, இப்போ கொஞ்சம் பொறுப்பாக இல்லை, ஏதோ வீணாக சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுது அப்படிம்பாங்க குடும்பத்தில். அந்த மாதிரி அந்த பொறுப்பு குறைந்தது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதையும் நிதானமாக பொறுப்பாக செயல்படணும். நீங்கள் பாட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுறது, யார் பேச்சும் கேட்காம எதையாவது ஒன்று பண்ணி உறவுகளுக்கு இடையில பேரை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க நண்பர்களே. நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் சரி, நெகட்டிவாக கமெண்ட் போட்டாலும் சரி, இப்படி தான் இருக்குது கோச்சாரம். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்குங்க, நிதானிச்சு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க. ஒருவேளை 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வீண் பழிகளை வந்து சேரும். அது அப்படி தான்ப்பா, இது இப்படி தான்ப்பா, எடுத்தவங்க ஒருத்தந்தான்ப்பா பண்ணும், இது இந்த பையன் மதிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க உறவுகள். அம்மா அப்பாவே சொல்லினா கூட சந்தேகம் கிடையாது. அதனால் கொஞ்சம் நிதானிச்சு போங்க. அனைவரின் பேச்சுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. ஹெல்த் ரிலேட்டடாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நிலை அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது, தொழிலை பெருசுபடுத்துறேன்னு சொல்லிட்டு எதையும் உடனே வாங்கி அகலக்கால் வைக்கிறது, இந்த ஒரே நாளில் அம்பானி ஆயிரலான்னு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த 1 லட்சம் கொடுத்தா 10 லட்ச ரூபா தராங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த அதிர்ஷ்டங்களை நம்பி எதுலேயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிடாதீங்க நண்பர்கள். அதே போல் கணவன் மனைவி உறவுகள்லையும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் சுருக்கமாகவே முடிச்சிடுறேங்க. குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம், தொழில் அமைப்புகள், நட்பு வட்டாரங்கள், தனிப்பட்ட நடவடிக்கைகள், ஒழுக்கம் சார்ந்த தனிப்பட்ட நடவடிக்கைகள், படிப்பு, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தில் கூட என்னால் சிறப்புன்னு சொல்கிற அளவில் ராகு கேது பயிற்சி இல்லை. நடந்த சனி பயிற்சியும் இல்லை. ஏதோ குரு ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் அதை வீரியம் குறையலாம், ஆனால் கம்ப்ளீட்டாலாம் எல்லாம் மறைஞ்சு போயிடாது. சரிங்களா? இதோட 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் பேரலாம் இந்த 1.5 வருஷம் நடக்குதுன்னா உறுதியாக ஏற்றம் இல்லைங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு பெருசாகிறதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டினா போதுங்கிற மனசோடு நீங்கள் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா போதும். கூடுதலாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. இறை வழிபாடு நம்மளை கொஞ்சம் முறைப்படுத்தும், அவ்வளவுதான். ஆக அன்பு நண்பர்களே, நிதானித்திருங்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.